ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது புடலங்காய் ரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம உருளைக்கிழங்குலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதாவது புடலங்காய் நம்ம வீட்டில் வாங்கினது பழசாயிட்டா கூட ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு, 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி லைட்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு பச்சரிசி மாவு அதிகமாக சேர்க்குறதுனால நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊற வச்சுருங்க. இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச புடலங்காய் ரிங்ஸை அதில் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்ல ஃப்ளேமில் இந்த பக்கமும் அந்த பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இது உருளைக்கிழங்கு போல் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான புடலங்காய் ரிங்ஸ் ரெடி ஆயிருச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.